ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கத்தாரில் நடக்கிற ஒரு இந்தியன் மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு தான் போகிறோம். அது எங்கே நடக்குதா இருந்தால் கத்தாரில் இருக்கிற சூப் வாயிப் என்ற இடத்துல தான் அந்த மேங்கோ ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் போகிறோம். முதல் நாள் இன்றையிலிருந்து, அதாவது ஜூன் 18 27 வரைக்கும் சூப் வாய்ப்பில் 4 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இந்த மேங்கோ ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் போகிறோம். ஸோ வாங்க, நாங்கள் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, இந்தியன் நிறைய மேங்கோஸ் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இந்த மேங்கோ ஃபெஸ்டிவலுக்காக நாங்கள் மெட்ரோ மூலம் தான் நாங்கள் போயிருந்தாங்க. அதாவது கோல்ட் லைன் மெட்ரோ மூலம் சூப் வாஹிப்புக்கு போய் இறங்கி அங்கேருந்து கேட் நம்பர் மூலம் எக்ஸிட் ஆகி இந்த மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு இலகுவாக போயிருந்தாங்க. இந்த மேங்கோ ஃபெஸ்டிவல் நான் சொன்ன மாதிரி 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையும், அதாவது 10 நாட்களுக்கு இது நடக்க இருக்கு. பிற்பகல் 4 மணி முதல் 10 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறேன். இங்கே முற்றிலும் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அக்சஸ் கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு. ஸோ பேச்சுலர்ஸ் நீங்கள் போகாதீங்க, போய் நீங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கும். ஏன்னா நாங்கள் போனது முதல் நாள்ன்றதால நாங்கள் நிறைய பேச்சுலர்ஸை நாங்கள் வெளியில் பார்த்தோம். ஸோ ஃபேமிலிக்கு மட்டும்தான் இங்கே அக்சஸ் கொடுத்துருக்குறாங்க உள்ளுக்குள்ள போகிறதுக்கு. பேச்சுலர்ஸுக்கு உள்ள நுழைய அனுமதி இல்லை. ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் நிறைய மாம்பழம்ன்றதுக்கு கடல் மாதிரி ஒரு இடத்தை தான் நாங்கள் இன்றைக்கு போய் பார்த்துருந்தோங்க. உண்மையிலேயே ஒரு அனுபவம். அதே நேரத்தில் மாம்பழத்தில் நிறைய விதமான மாம்பழங்களையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதே நேரத்தில் மரங்களையும் இங்கே விற்பனைக்காக வச்சுருந்தாங்க. முக்கியமாக இங்கே இருக்கிற ஹைப்பர் மார்க்கெட்டுகள், லுலு, அதே நேரத்தில் சஃபாரி, கிராண்ட் மால்ண்டு நிறைய ஹைப்பர் மார்க்கெட்டுக்குரிய கடை தொகுதிகளை தான் சின்ன சின்ன அமைச்சு நிறைய மாம்பழங்கள், விதமான உணவுகள், மாம்பழத்திலேயே நாங்கள் இப்படியெல்லாம் செய்யலாமான்ற உணவுகள் எல்லாத்தையும் நான் அங்கே பார்த்து கொண்டேன்னா. ஏன்னா விதமாக புதிய டிஃப்ரெண்டான உணவுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்தது இங்கே போகிறதுக்கு முற்றிலும் இலவசம் என்ட்ரி ஃபீஸ். ஆனால் பேச்சுலர்ஸுக்கு போயிடாத ஃபேமிலி மட்டும்தான் போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக இது 3வது வருடமாக நடக்கிறதால போன வருடத்தை விட இது பிரம்மாண்டமாக இந்த வருஷம் அவங்க ஒழுங்கு செய்திருக்கிறாங்க இந்த ஒழுங்கமைப்பு குழுவினர். குறிப்பாக நான் சொல்ல போனால் நிறைய ஸ்டால், அதாவது இந்தியாவிலேருந்து குறைஞ்சது 35க்கு மேற்பட்ட நிறுவனங்களை இங்கே ஸ்டால் போடுறதுக்காக, அதாவது கடை தொகுதிகளை போட்டு விற்பனைக்காக, மாம்பழ விற்பனைக்காக அழைத்திருந்தாங்க. அத்தோடு இங்கே கத்தார்லேயே முதல் முறையாக புதிய ரகங்கள், அதாவது விதமான புதிய மாம்பழங்களை இந்த 3வது முறையான மாம்பழ ஃபெஸ்டிவலில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 54 வகையான மாம்பழங்களை இங்கே காட்சிக்காக வச்சுருந்தாங்க, விற்பனைக்காக வச்சுருந்தாங்க. ஏற்கனவே கூறின மாதிரி தான் இங்கே மாம்பழங்களை மட்டும் விற்காமல் மாம்பழம் சார்ந்த உணவுகள், அதாவது ஐஸ்கிரீம், அதே நேரத்தில் பீஸா, மாம்பழம் ஊறுகாய், அதே நேரத்தில் பாரம்பரிய இந்திய வகையான மாம்பழம் சார்ந்த உணவுகளை இங்கே ஸ்டால் போட்டு விற்பனைக்காக வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் என்று தான் சொல்லணும். நிறைய பேர் வந்திருந்தாங்க முதல் நாள்ன்றதால. நானும் என் ஃபேமிலியோடு போயிருந்தேன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அந்த இடம் ஃபுல்லாகவே மாம்பழம் ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு. நார்மலாகவே நம்ம வீடுகளில் ஒரு மாம்பழத்தை நாங்கள் சாப்பிடும்போது எவ்வளோ ஸ்மெல் வரும். அப்போ இது இங்கே ஆயிரக்கணக்கான மாம்பழங்களை ஒரே இடத்துல, ஒரு கூடாரத்துக்குள்ளே, அதுவும் குளிரூட்டப்பட்ட இடத்திற்குள்ளே நாங்கள் இருக்கும்போது இவ்வளவு ஒரு ஸ்மெல் ஒன்று வித்தியாசமாக வரும். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக 2வது வருடமாக போன வருடம் நடந்த மாம்பழ ஃபெஸ்டிவலில் 1,14,400க்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்திருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் 1,30,000 கிலோ அதிகமான மாம்பழங்கள் விற்கப்பட்டு சாதனை படைத்திருந்தது. அந்த சாதனையை இந்த வருடத்தை முறியடிக்க முயற்சிகள் ஏற்படக்கூடிய மாதிரி தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இந்த மாம்பழ ஃபெஸ்டிவல், அதாவது இந்தியன் மாம்பழ ஃபெஸ்டிவல் ஆரம்பமாகி இருந்தது. முக்கியமாக நான் சொல்ல போனால் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்திருந்தாங்க இதை பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும். குறிப்பாக நான் சொல்ல போனால் வீக்கெண்ட்ஸில் நீங்கள் போகிறத விட வீக் டேஸில் போனீங்கன்னா நல்ல வந்து சொல்லலாம். அதாவது வார இறுதி நாட்களில் போகிறத விட நீங்கள் அந்த வார நாட்களில் போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் குறைவாக இருக்கும். உங்களுக்கும் பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய இருக்குது. கேக் தொடக்கம் சகல விதமான மாம்பழம் சார்ந்த உணவுகளை இங்கே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த அனுபவத்தை உங்களுக்கு நாங்கள் தர்றதுல எனக்கும் சந்தோஷம். ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனல் மூலம் ஒரு வ்ளாக் கொண்டு தந்திருக்கிறேன்.
சந்தோஷப்படுறேன். ஸோ இன்னொரு இந்த சந்தர்ப்பத்தில நானும் 2 உணவுகள வாங்கியிருந்தேன். அதில குறிப்பாக தாய்லாந்து சேர்ந்த ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அத ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் யூடியூப் சேனல்ல தான் அத பார்த்திருந்தேன் நான் கூடுதலா. ஸோ இது இங்க இந்த மாம்பழ ஃபெஸ்டிவல்ல இருந்துச்சு. அதோட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம் நாங்க. அது மகளுக்காக வாங்கியிருந்தோம் நாங்க. இறுதியில மகள்ற அ அனுபவத்தையும் நான் இதில பகிர்ந்திருக்கிறேன். கட்டாயம் முழுமையாக காணொளிய பாருங்க. மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ட தாங்க. ஹாய், எங்க போனீங்க இப்ப? மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு. மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கா? சரி, எங்க நடந்துச்சு மேங்கோ ஃபெஸ்டிவல்? அது சூப் வாயிரு. சூக் வாய்ப்புலையா? சரி, என்ன பாத்தீங்க அங்க நிறைய? அதோட மேங்கோவும் அவக்காடையும் பார்த்தேன் நானு. ஓகே.